எல்லாருக்கும் வணக்கம். நான் சாண்ட்ரா எமி பேசுகிறேன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் படத்தோட ஹீரோயின். இந்த படத்தோட டைட்டில் கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். கேரக்டரோட பேர் வந்து மஹிமா. மஹிமாவோட லைஃப்பில் நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த படத்தோட கதையே. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் சொல்லலாம். ஹீரோயின் சப்ஜெக்டே ரொம்ப ரேராக வர்ற விஷயம். அதனால் வந்து பாருங்கள், எங்களை எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் அனிஷுவானி. நான் சிவப்பு எனக்கு பிடிக்குன்ற படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. இதில் 2 பேர் மியூசிக் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்கேன். இதில் மொத்தம் 6 சாங் இருக்குது. அதில் 4 சாங் நான் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது. அதே ஒரு சாங் ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஹிப்ஹாப் நம்மளை நாதி பாடியிருக்காரு. அப்புறம் அதில் ஒரு கிளைமாக்ஸ் சாங் ஒன்று இருக்குது. தீம் மியூசிக் ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ 4 வெரைட்டி இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சிவசரவணன். சிவப்பு எனக்கு பிடிக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து என்னோட பங்களிப்பு 2 சாங் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாங் வந்து ஓப்பனிங் சாங் வந்து சிவப்பென்றால் சொல்லிட்டு ஒரு டைட்டில் சாங். அந்த சாங் வந்து ஒரு டார்க்கான சப்ஜெக்டான ஏற்றாப்பில் ஒரு நல்ல ஒரு திமேட்டிக்கலாக பண்ணியிருக்கோம். அந்த சாங்கை நியூ சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு 2வது சாங் நான் இதுக்கு கம்போஸ் பண்ணது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் வந்து ஒரு நியூ சிங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் பேர் வந்து மிஸ்டர் வேணு. இஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் அ பேண்ட் கால் டிவைன் சுட்ரா இன் சிங்கப்பூரில் சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு டோன் கிடச்சிருக்கு சாங்காக. மக்களோட வரவேற்பு இருக்கணும் ஒரு நம்பரும். நம்ம ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி, த சாங்ஸ் அண்ட் ஆல்சோ த ஆர்டிஸ்ட். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர் யுரேகா பேசுகிறேன். மதுரை சம்பவம் திரைப்படத்துக்கு பிற்பாடு நான் எழுதி இயக்கின ஒரு படம் தான் இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக இது உங்களுக்கும் பிடிக்கும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பூங்காக்களிலே, கடற்கரை ஓரங்களிலே, பஸ் ஸ்டாப்புகளிலே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பாலியல் தொழில் என்பது இன்று முதல்ல கடந்த பல வருடங்களாகவே ஆதிகாலம் முதலே நடைபெற்றுகிற ஒரு தொழில். இந்த தொழிலை ஒழிக்க முடியாது, இதை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் நகர் சார்ந்த இடங்களெல்லாம் பாலியல் வன்முறைகளுக்கு ஆளாகும் என்பதை நாங்கள் ஒரு தார்மீக கடமையோடு சொல்லியிருக்கிறோம். இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும் படத்தில் சாண்ட்ரா எமி அவர்கள் பாலியல் தொழிலாளியாக நடித்திருக்கிறார்கள். சிவசரவணன், அனிஷுவான் என்று சொல்லி 2 இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். 25 தொழில்நுட்ப கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரு பாலியல் தொழிலாளி எந்த வகையிலே எல்லா தளங்களிலும் நசுக்கப்படுகிறாள், நொறுக்கப்படுகிறாள் என்பதை கண்ணீரோடு சொல்லியிருக்கிறோம். இது பாலியல் பிரச்சனைகளை மட்டும் பேசுகிற ஒரு படம் அல்ல, அதற்கு தீர்வு சொல்கிற ஒரு திரைப்படம். எல்லாருக்கும் வணக்கம். அவர் ஃபர்ஸ்ட் இந்த கதை சொல்லும்போது எனக்கு முதலாக சொன்ன விஷயம், இது வந்து ஒரு கிளாமர் சப்ஜெக்ட், ஆனால் வந்து துளி கூட கிளாமர் இல்லாமல் இந்த படம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. எனக்கு வந்து அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அது எப்படி கிளாமர் சப்ஜெக்ட் வந்து கிளாமர் இல்லாமல் பண்ணுறது அப்படின்றது. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் நான் கதை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னார். கதை கேட்டேன். அது கதை கேட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் பயங்கரமாக இருந்துகிட்டு இருந்தது. பிகாஸ் அந்த டைமுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய பேப்பரில் வந்துட்டு இருந்தது. டெல்லி ப்ராப்ளம், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு இருந்ததுனால வந்து இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதை தவிர வந்து இந்த படத்துக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் முதல்ல நான் யோசித்தது. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும், எப்படி இந்த படத்தில் நடிக்கணுன்ற விஷயம் ஃபர்ஸ்ட்டில் யோசிச்சது. கதை கேட்டால் உடனே நான் வந்து சார் நான் பண்ணுறேன் சார், நான் பண்ணட்டுமா அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் கேட்டது. பிகாஸ் அவருக்கு நான் வந்து ஹீரோயினாக ஓகேவா இல்லையான்றது விஷயம் தெரியாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து மகேஷ் சாரும் ரேகா சாரும் டிசைட் பண்ணி ஓகே நீங்களே பண்ணுங்கள், பட் வந்து இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணணும், இந்த கேரக்டருக்கு எப்படி மோல்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய புக்ஸு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. பிகாஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்போவுமே எல்லா பெண்களுக்குள்ள மனசில் அது இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு சோஷியல் விஷயத்துக்காக நம்ம வந்து போராடணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோடய மனசுலேயும் அது இருந்தது. என்னால் வந்து எப்படியுமே ஃபைட் பண்ண முடியாது. பட் இந்த படம் மூலமாக வந்து ஒரு நடிகையாக இந்த கேரக்டர் பண்ணி மஹிமா வழியாக நான் வந்து இதை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஃபேஸ்புக்கில் கூட நிறைய பேர் இதை பார்த்துட்டு முதல்ல கேட்குற விஷயம், இதை வந்து ஏரேட்டட் மூவியா இல்லை வந்து வேறு மாதிரி ஒரு படமா அப்படின்றது. பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது முடியாது நம்மளால். இது படம் பார்த்தா மட்டும்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அதனால் வந்து எல்லாருக்கிட்டே நான் சொல்கிற விஷயம் படம் பாருங்கன்றது தான். எனக்கு வந்து ஒரு நியூ கமராக ஃபர்ஸ்ட் மூவி பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. அது வந்து
நடிக்கிறதுலேயும் நிறைய விஷயங்கள் அந்த 6 ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. அந்த அந்த ஆக்டிங் வைஸ் எனக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருந்தது. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. ஒரு நியூ கமராக இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நான் வந்து நினைக்கிறேன். ஆங்கராக இருந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு மீடியா ஒரு மினி ஸ்க்ரீன்லேருந்து நான் வந்து மூவிக்கு வந்திருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணி வந்திருக்கேன். எல்லோரும் வந்து ஒன் சைடு வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, ஒன் சைடு வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருக்குது. பிகாஸ் ஆடியன்ஸ் கிட்ட இது எப்படி போய் ரீச் ஆகுன்றது எல்லாமே வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் ட்ராவல் வந்து ஜேஎஸ்கே சார் வந்து கரெக்டாக கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்த்துருக்காரு. ஸோ வந்து எங்களை ஹெல்ப் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல மெசேஜை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கும். சின்ன தவறாக இருந்தாலும் பெரிய தவறாக இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம யோசித்து பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து இந்த மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு மெசேஜை யுரேகா கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஒன்று, எல்லோரும் வந்து இந்த சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இது என்ன ஒரு ஆபாச படமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. நிச்சயமாக கிடையாது. இதில் ஆபாசம் எந்த இடத்துலையுமே கிடையாது. எந்த இடத்துலையுமே ஒரு தவறுதலான காட்சியும் சித்தரிக்கப்படவில்லை. டாஸ்மாக் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில், அதாவது பூரண மதுவிலக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போராடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சென்னைக்கு அவசியம் ஒரு ரெட் லைட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கான்செப்ட். இந்த ரெட் லைட் அப்படின்னா உடனே அப்போ நம்ம விபச்சாரத்தை ஊக்கம் கொடுக்குறோமா இல்லை ஊக்குவிக்கிறோமா இல்லை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நிச்சயமாக கிடையாது. நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயம் அமல்படுத்தும் போது நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்கிற அபாயகரமான விஷயங்கள், நம்மை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற அநியாயமான விஷயங்கள் எல்லாம் நம்ம நிச்சயமாக தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெட் லைட் தேவை அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் உள்ள இந்த ஃபிலிம் வந்து நான் படம் பார்த்துட்டேன். நான் படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆகுது. நான் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைரக்டர் கூட ரொம்ப நாள் வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. பட் இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் பார்த்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பெரிய படங்களோட மோதக்கூடிய அளவுக்கு படம் கிடையாது. ஒரு நல்ல ஃபிலிம் நம்மளும் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற பேர் மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்கும் போய் சென்றடைஞ்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த படம் இன்னும் வந்து சொல்லப்போனால் ரிலீஸ்க்கு முன்னாடி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை வந்து நான் பத்திரிகையாளர்கள், பொதுநலம் சார்ந்த நண்பர்கள், முக்கியமான சமுதாயம் சார்ந்தவர்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தை வந்து போட்டு காட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு டீசர் கட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் டீசர் கட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதாலையோ இல்லை ஓடிங்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வைக்கிறதாலையோ இல்லை ரேடியோலையோ இதில் வந்து வானொலியில் இந்த மாதிரி இந்த படம் வருது அப்படின்னு சொல்கிறதாலையோ வந்து போய் நிச்சயமாக வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா பொதுவாகவே போஸ்டர் செக்ஸாக போட்டாலே வந்து கூட்டம் உள்ளே வந்துடுது. இதோட டைட்டில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அந்த செக்ஸ் தாட் உள்ள ஒரு ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்றது தான். அது கிடையாது. அதனாலேயே இந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சா நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போவீங்க. இது வியாபார நோக்கமே கிடையாது. இது வந்து நிச்சயமாக எல்லார் மனசுலையும் இது வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு நல்லா தெரியுது. அது என்னால் மாத்திரம் சாத்தியமாகாது. நிச்சயமாக உங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, நீங்கள் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் தான் இந்த படம் வந்து நான் நினைக்கிற இந்த மெசேஜ், நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நினைக்க போகிற இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். தயவு கூர்ந்து இந்த படத்தை ஒரு பெரிய படத்துக்காகட்டும் சின்ன படத்துக்காகட்டும் நீங்கள் கொடுக்குற ஊக்கம் எப்பயும் நல்லா இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் கொஞ்சம் கூடுதல் ஊக்கம் கொடுத்து இந்த படம் நீங்கள் பாருங்கள். நான் இப்போயே வந்து இப்படியே படத்தை வந்து நான் சொல்கிற மெசேஜை வச்சு தான் நீங்கள் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. இதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களை எல்லோரும் இன்வைட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இட்ஸ் அ ப்ரைட் அண்ட் இட்ஸ் அ ப்ரௌட் ஃபிலிம் ஃபார் அஸ். இந்த படத்தை வந்து இப்படி ஒரு மெசேஜை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைரக்டர் யுரேகா அவருக்கு முதல்ல நான் பாராட்டி, டெஃபினட்டாக இது மூலிமா நான் பாராட்டி ஆகணும். அதே மாதிரி ஹீரோயின் சாண்ட்ரா, அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ லேஸில் யாரும் எடுத்து நடிக்க மாட்டாங்க, புதியவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஏற்கனவே இருக்க ஹீரோயின்ஸ் ஆகட்டும். பட் அவங்க வந்து துணிச்சலாக இந்த படம் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ்ஃபுல் ஃபிலிம். ப்ளீஸ் டெஃபினட்டாக நீங்கள் எங்களுக்கு வந்து இட்ஸ் அ ரிக்வெஸ்ட், நல்ல படத்தை நல்லபடியாக எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஊக்கமும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. இந்த சிவப்பெனுக்கு பிடிக்கும் முதல் கேள்வியே இது ஒரு ஆபாசம் சார்ந்த ஒரு படம் அல்ல. பொதுவாக வந்து ஒரு விலை மாது
ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னாலே வாயில் வெத்தலை பாக்கு போட்டுட்டு தொப்புள் தெரிய அவள் சந்துகளிலே நடக்கிறவள் என்கிற சித்தாந்தத்தை உடைத்த ஒரு படம். இந்த திரைப்படத்துக்கு பிற்பாடு பாலியல் தொழிலாளி என்கின்ற வார்த்தை பாலியல் போராளி என்று மாறப்போகிறது. நான் தைரியத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் அது மட்டுமல்ல, இது பாலியல் தொழிலாளி அல்லது பாலியல் போராளியை முன்வைத்த ஒரு படம் மட்டும் கிடையாது. இது சமுதாயம் சார்ந்த ஒரு திரைப்படம். குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறைக்கு எதிரான ஒரு திரைப்படம். கல ஆய்வு செய்து பல வருடங்கள் இதற்காக நாங்கள் கல ஆய்வு செய்தேன். ஒரு படைப்பாளியாக இதற்காக நான் பாடுபட்ட நாட்கள் அதிகம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பாலியல் தொழிலை, ஆதி தொழிலாகிய இந்த தொழிலை அது வன்முறையாக மாறுகிற அந்த காலகட்டங்களிலே அதை ஒழிக்க வேண்டுமென்றால் அல்லது அதை ஒரு ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் இந்த தொழிலை அங்கீகரிக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. இது முதல் வெற்றியே எங்களுக்கு தணிகை குழுவுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏனென்றால் இந்த படத்தை பார்த்தோன்னே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆபாசம் இல்லாதபடி இந்த காலத்துக்கு தேவையான ஒரு படத்தை கொடுத்துருக்குறீங்க, ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம், எனவே அந்த திரைப்படத்தை சரியான இடத்துல நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்க சான்றிதழ் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது சரியான இடத்துல வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, அண்ணன் ஜெயஸ்கே அவர்கள் சொன்னது போல் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் நீங்கள் தான் தயவுசெய்து, என்னென்றால் இது வணிக நோக்கத்திற்காக எடுக்கப்பட்ட திரைப்படம் அல்ல. ஏன்னா மதுரை சம்பவம் என்னுடைய முதல் படம், அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்கள் எனக்கு வந்தது. ஆனால் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்த, நான் சமுதாயத்திலே நான் சந்தித்த இந்த வன்முறை களங்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வரும் என்று சொல்லி தான் இந்த சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதி தேவை என்பதை நாங்கள் அறைகூவலாக சொல்லியிருக்கிறோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா இது சென்னைக்கு ரெட் லைட் ஏரியாவா, இப்போ இருக்கிற பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இதில் பாலியல் தொழிலாளிகள் சம்மந்தப்பட்டிருக்கு மட்டுமல்ல, திருநங்கைகளும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தயவுசெய்து நான் சொல்லி உங்களுக்கு பார்க்க வேண்டிய காட்சி அல்ல. பூங்காவில் பார்த்தீங்கன்னா, கடற்கரையில் பார்த்தோம்னா இன்றைக்கு பார்க்கில் ஒரு வாக்கிங் போக முடியல, அவ்வளவு தூரம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி நெட்டில் அவ்வளோ தூரம் ஆபாசமான காட்சிகள். எனவே இது எல்லாத்தையும் இந்த சென்னை போன்ற நகர் சார்ந்த பகுதிகளே இப்படி கட்டவிழ்க்கப்படுகிற வன்முறைக்கு ஒரு தீர்வாக இந்த தொழிலை அங்கீகரித்து இதை பிரித்து எடுத்து விட்டால் அவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இதுக்காக நாங்கள் பல அமைப்புகளோடு நான் உரையாடினேன், பல அமைப்புகளோடு பேசி அவருடைய ஆலோசனைகளை பெற்று தான் அந்த திரைப்படத்தை நான் திரைக்கதை எழுதினேன், இயக்கினேன். கண்டிப்பாக சார், இது 2 மோட்டிவேஷனான படம் சார். இது ஓப்பன் செக்ஸ் அப்படின்றதுல நான் உடன்பாடு கிடையாது. அதுக்கான அர்த்தம் வேறு. இது வந்து ஆதி தொழில். இது வந்து இந்த தணிக்கை குழுவில் கூட அந்த கேள்வி தான் கேட்டாங்க. என்னென்னா, இதை அங்கீகரிக்கும் பொழுது இதை கட்டுப்படுத்த முடியும், இதை அழிக்க முடியாது, நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்துவது மட்டும் இந்த திரைப்படத்தின் நோக்கம் அல்ல. இந்த தொழிலை செய்து வருகிற பாலியல் தொழிலாளிக்கு உண்டுதான பாதுகாப்பு. இப்போ கத்தியில் எப்படி 2 பக்கமும் கூறு இருக்கோ, அந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த பாலியல் வன்முறைக்கு தீர்வாகவும் இந்த சிவப்பு விளக்கு பகுதி அமைய வேண்டும். இன்னொரு பக்கம் ஒரு 1000 ரூபா பணம் வந்துச்சு அப்படின்னா, இந்த 1000 ரூபா பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து காவல்துறைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபா போயிடுது. இது அவங்க சொன்ன ஒரு சர்வே தான், நான் சொல்லலை. நிஜமான முன்னாள் பாலியல் தொழிலாளிகளை நாங்கள் இதுக்காக நேர்காணல் எடுத்தோம். அவங்க சொன்ன ஒரு காரியம் தான் அது. 300 ரூபா காவல்துறைக்கு போயிடுது, மிச்ச காசு ரவுடிகளுக்கு போயிடுது, மிச்ச காசு அவங்களுக்கு அந்த மதுபானம் தேவைப்படுகிறது, வீட்டுக்கு கொண்டு போகிறது வெறும் 100 ரூபா தான். எனவே இந்த தொழிலை கட்டுப்படுத்துவது என்பது இதை அங்கீகரிப்பதனால் மட்டுமே உண்டாக்க முடியும். இதை அங்கீகரிப்பதனால பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் மட்டும் சால்வ் ஆக போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 5 மோட்டிவேஷன் நாங்கள் படத்தில் சொல்லியிருக்கோம். 5 மோட்டிவேஷனாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ உதாரணமாக, இப்போ டாஸ்மார்க் இல்லை என்றால் கள்ளச்சாராயம். இதை அங்கீகரிப்பதன் மூலமாக பார்த்திங்கன்னா பாலியல் தொழிலாளிக்கு பாதுகாப்பு, அது மட்டுமல்ல மக்களுக்கு பாதுகாப்பு, அது மட்டுமல்ல மாணவர்கள்லாம் போக முடியாத அளவுக்கு அந்த குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்டு கொண்டு வரப்படும், எய்ட்ஸ் நோய் கட்டுப்படுத்தப்படும். இப்படி கிட்டத்தட்ட 12 காரணங்களை இந்த படத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு கேட்ட ஒரு கேள்வி தான் அது. இன்னும் கூட சொன்னாங்க, ரெட் லைட் ஏரியா திறந்தால் முதல் ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு உங்களை தான் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நான் சார் என்னை கேட்டால் இப்போ சொல்கிறோம் பாருங்கள், ஈசிஆர் போன்ற பகுதிகளில். இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், அங்கே வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெட் லைட் ஏரியா வந்து சிட்டிக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா வெளியிலேருந்து வருகிற பயணிகள் பார்த்திங்கன்னா ஊருக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா அது தேடி போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஊருக்குள்ளே ரெட் லைட் ஏரியா இருக்கிறதுனால ஊர் பாதுகாக்கப்படுது அப்படின்னாங்க. ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் அது. நான் 2வது வந்து இதுக்கு தான் ஒரு ஏரியா அப்படின்றது கிடையாது, இதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாலே போதும்.
இதுக்கான வழக்கறிஞர்கள், பெண்ணியவாதிகள், ஓரின சேர்க்கையாளர்கள், திருநங்கைகள், பாலியல் போராளிகள் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கென்று சொல்லி அங்கீகரித்தாலே போதும், எங்கள் வழக்குகளிலிருந்து நாங்கள் விடுதலையாகிக் கொள்வோம் என்று சொல்கிறாங்க. என்னுடைய பர்சனலாக என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா ஈசிஆர் போன்ற பகுதிகளிலே நீங்கள் அதை வச்சா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தேவதாசி சிஸ்டத்தையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதில் கொண்டு வருகிற விஷயம் என்னவென்றால், இப்போ சொன்ன மாதிரி பொட்டு கட்டுதல் அல்லது ஒரு குறிப்பிட்ட இனம் சமூகம் சார்ந்த மக்களும் மட்டுமே பயன்படுத்துகிற தேவரடியார் மரபு இருந்தது. அதை ஒழிப்பதற்கு எதற்காக போராடினார்கள் என்றால், அது வந்து அந்த குறிப்பிட்ட குழுவினருக்காக மட்டும்தான் அது ஒரு சிஸ்டமாக செயல்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து பாலியல் தொழிலாளிகளை வந்து தேவதாசிகள் போல நாம் உருவாக்கவில்லை, நாம் தான் உருவாக்கியிருக்கிறோம். அவர்களை உருவாகுவதில்லை, நாம் தான் உருவாக்குகிறோம். இது ரெண்டாவது, பாலியல் தொழிலை அங்கீகரிப்பதில் உண்டான மற்ற பிரச்சனைகளையும் பேசுது. அது மட்டும்தான் மோட்டிவேஷன் கிடையாது. அதுதான் இந்த தொழிலை அங்கீகரித்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது உடனே வந்து இது முதல்ல கேட்குற கேள்வி வந்து அங்கீகரிச்சிட்டா ஒழிஞ்சிருமா, அங்கீகரிச்சிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா? இப்போ கமலஹாசன் சார் அவங்க சொன்னாங்க, விசிடியை ஒழிக்க முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவ்வளோதான். அது மாதிரி தான் இந்த பாலியல் தொழிலை வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இதை நீங்கள் அழிக்கவே முடியாது. இதை அழிக்கணும்னு நினச்சோம்னா இது ஒரு உலகளவில் ஒரு கூட்டமைப்பாக செயல்பட வேண்டும். இந்த கூட்டமைப்பாக செயல்படுறதுக்கான காலம் தாண்டி போயிடுச்சு, அதுதான் உண்மை. ஏன்னா இதுக்கென்று சொல்லி சங்கங்கள் இன்றைக்கி கேரளாவில் வந்து நளினி ஜமீனா அவர்கள் சங்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை தவிர சார் மற்ற எல்லா பகுதியிலும் இதற்காக சங்கங்கள் செயல்படுகிறது, பிரதிநிதிகள் செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் சங்கங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பேப்பரில் அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க, சாந்தி அப்படின்றவங்க வந்து இன்சார்ஜாக இருக்கிறாங்க, ICWO இருக்குது, சங்கம அமைப்பு இருக்குது. எனவே நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இந்த பிரச்சனையை வந்து நாம் பேசுவதற்கு முன்பாகவே அவர்கள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு படைப்பாளின்ற முறையில் அதை திரைப்படமாக பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த பதிவு மட்டும் இல்லை சார், அதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். என்னென்னா, நான் அதில் சொல்ல வருகிற ஒரு விஷயம், இந்த சென்னைக்கு சிவப்பு விளக்கு பகுதியை உண்டு பண்ணுவதனால் வருகிற பலவிதமான நன்மைகளை தான் பேசுகிறேன். இது ஒரு தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கருத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை.